கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேருக்கு அரசு வேலை வழங்கினார் முதல்வர் விஜய். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அந்த பணி நியமன உத்தரவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விபத்துகள், பட்டாசு ஆலை வெடிவிபத்துகள் போன்ற சம்பவங்களின் போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்காத போது கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் வழங்குவது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியது. பணி நியமனம் வழங்கியதில் அரசு விதிகளை மீறியுள்ளதாகவும் நீதிமன்றம் தெரிவித்தது. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்துக்கு திறன் வளர் பயிற்சிகள் வழங்கி அரசு உதவலாம் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது. புதுச்சேரி, காரைக்கால் தவிர்த்து பிற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி மற்றும் எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தமிழக அரசு தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இயற்கை வளங்கள் துறை வெளியிட்டுள்ள உத்தரவில், தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய தேவை உள்ள நிலையில் வெளி மாநிலங்களுக்கு கருங்கல் உட்பட கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது தமிழ்நாட்டில் செயற்கையாக விலையை உயர்த்துவதால் 3 மாதங்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படும் மாநில சாலைகள் பழுதடைவதாகவும் விபத்துகள் ஏற்படுவதாகவும் அதில் ஒரு காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வருவாயை பெருக்கும் வழிமுறைகளை கண்டறிய பொருளாதார நிபுணரும் மத்திய திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவருமான மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு 3 மாதங்கள் ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட நீர் சுத்திகரிப்பு மையத்தை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் முதல்வர் விஜய். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் செங்கமலப்பட்டி பகுதியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கவும் முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, இயற்கை வளங்கள் துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் முதல்வர் விஜய். மேலும் தலைமைச் செயலகத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பின் நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தார். காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதல்வர் விஜய். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான 65 கிலோ பளுதூக்கும் எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் திரு ராஜா முத்துப்பாண்டி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். திரு ராஜா முத்துப்பாண்டி அவர்களின் சாதனையை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் உயரிய ஊக்கத்தொகையாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அவரது வெற்றி இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கட்டும். அவர் மேலும் பல சாதனைகள் படைத்து இந்திய திருநாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க எனது வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தும் வகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியமடு அமைந்தகரை வட்டம் பாடிக்குப்பம் அருகில் கூவமாற்று பகுதி உள்ளிட்டவற்றை தூர்வாரும் பணியினை தொடங்கி வைத்து கள ஆய்வு செய்தார். கள ஆய்வுக்கு செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் அமைச்சர் ஆனந்த் காரில் இருந்து இறங்கி பைக்கில் சென்றது கவனம் பெற்றது. காவிரி நீர் மேகதாது அணை குறித்து தமிழக முதல்வர் விஜய் மற்றும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் ஆகியோர் சந்தித்து பேசவுள்ள நிலையில் டெல்லியில் கர்நாடகாவின் அனைத்துக் கட்சி எம்பிக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் கர்நாடக முதல்வர் சிவகுமார். இந்த விவகாரம் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி முதல்வர் விஜய் ஆலோசிக்க வேண்டுமென்று கோரிக்கையை தமிழக அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றனர். டெல்லியில் நடைபெறவிருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நூல் வெளியீட்டு விழாவில் முதல்வர் விஜய் பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத அளவில் அதிக கூட்டம் வந்துவிட்டால் அதில் சங்கடங்கள் ஏற்படலாம் என்பதால் முதல்வர் விஜய் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டாம் என்று தானே கூறிவிட்டதாக வைகோ தெரிவித்துள்ளார். டெல்லியில் கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று வெளியிடுவதென்று திட்டமிடப்பட்டது.
மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவருமான மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் அந்த நூல்களை வெளியிட இருக்கிறார்கள். நான் பல நாட்களுக்கு முன்பே அந்த நாளில் நீங்கள் டெல்லிக்கு வந்து அந்த நூல்களை முதல் பிரதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது மகிழ்ச்சியோடு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள், இசைவளித்தார்கள். ஆனால் இந்த செய்தி பரவியதற்கு பிறகு புதுடில்லியில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது கேள்விப்பட்டதிலிருந்து கணக்கிலடங்காதவர்கள் அலைபேசியில் பேசியோர், நேரில் வந்தோர், நண்பர்கள் மூலம் தகவல் அனுப்பியோர் நாங்களும் அங்கே வர வேண்டும், எங்களுக்கு தனி அனுமதி சீட்டு கொடுப்பீர்களா என்று கேட்டபோது 1000 பேர் வருவதற்கு அந்த மண்டபத்தில் 700 பேர் தான் உள்ளே உட்காரலாம். அதிகபட்சம் ஒரு 300 பேர் வெளியிலே ஸ்கிரீன் போட்டு உட்காரலாம். பல்லாயிரக்கணக்கிலே வருவார்களானால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நிகழ்ச்சியை நடத்துவதில் ஏற்படுகிற சங்கடத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதை நான் ஆழமாக யோசித்து நானே நம்முடைய முதல்வர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதை தவிர்த்து விடலாம் என்று கருதி அவர்களிடம் இந்த சிரமங்கள் இருக்கின்றன, பல்லாயிரக்கணக்கில் ஏன் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வெள்ளமாக திரண்டு வந்து விட்டால் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்ய முடியாது. நான் உத்தேசித்திருக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வையும் நாங்கள் நடத்த முடியாமல் போய்விடும். எனவே அதற்கு நீங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு நல்லது என்று நான் கருதுகிறேன் என்று கூறிவிட்டேன். வைகோவின் நூலின் தமிழ் பிரதி சென்னையில் வெளியிடப்படும் நிகழ்ச்சியில் முதல்வர் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததாகவும் அதை முதல்வர் ஏற்றுக்கொண்டதாகவும் தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்த பிறகு வைகோ தெரிவித்தார். ஆனால் அதே நூல்கள் தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில நாட்களில் ஒரு மாதத்திற்குள் அந்த மொழியாக்கம் முடிந்துவிடும். அது முடிந்த பிறகு நாடாளுமன்றத்தில் வைகோ என்ற தலைப்பிலான அந்த நூல்களை தமிழிலே ஆங்கில உரைகளை மொழியாக்கம் செய்த தமிழிலே வெளியிடுவதற்கு நீங்கள் சென்னையில் நீங்கள் அதை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மகிழ்ச்சியோடு அவசியம் அதில் நான் கலந்து கொள்கிறேன், நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயின் அறை அதே வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது மாடிக்கு மாற்றப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடவசதி கருதி இந்த மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றம் காரணமாக ஒரு சில துறை அலுவலர்களின் பணியிடங்கள் கலைவாணர் அரங்கத்துக்கு மாற்றப்படுகிறது.